வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் எப்படி சேர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் மாவு இல்லாத நேரத்தில் இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா பேன் சூடானோன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு அந்த பேனில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் போல் கருக விடாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ நம்ம வறுத்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குவோம். கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்குவோம். கோதுமை மாவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பை யூஸ் பண்ணி அதே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தா 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி உங்களுக்கு குலோப் ஜாமுனுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு கையில் தொட்டா வரணும். அந்த பிசு தன்மை வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு பாகுலாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரை தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கையில் இதை தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்க மாவில் நம்ம கொஞ்சம் போல் எடுத்துக்குவோம். சிலிண்டர் ஷேப்பில் இது போல் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சிலிண்டர் ஷேப்பில் நான் இது போல் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் வந்து ஹையாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதோட சேர்த்துருவோம். லைட்டாக இதை திருப்பி விடுவோம்.
நல்லா வந்து ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது போல் வடிகரண்டியில் எடுத்து இதை நம்ம எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். இப்போ இது போல் நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். பொரித்து எடுத்ததை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் சேர்த்துருவோம். ஜீராவில் சேர்த்து இது 20 நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டும். எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.